ஏன்னா இதில் வந்து ஒரு வித்தியாசமான காதல் கதை. அதில் நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லை. இது காதலுங்கிறது எப்படி வேணால் இட் கேன் டேக் ஷேப்புங்கிறது நல்லா தெரியுது. மோர் ஸோ இந்த கமாண்டோ, இந்த ஆர்மி பர்சனல் அவங்க லைஃப்குள்ளே அந்த காதல் எப்படியெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி எப்படி அது கொண்டு போய் சேர்க்குறாங்கங்கிற இது ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். கார்த்திக் ராஜோட மியூசிக் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அழுக வரவழைக்கிறது. அண்ட் யூத் பார்க்க வேண்டிய மூவி இது. பியூட்டிஃபுல் மூவி. ஹாய், நான் கமெண்ட் லவ் ஸ்டோரி பார்த்துட்டு வந்திருக்கேங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. யூனிக் ஸ்டோரி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியாக தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தில் இதில் ஆக்சுவலி என்னென்னா ஒரு கமெண்டோட லவ் ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. ஆர்மி மேன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ, இந்த மாதிரியும் லவ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி புதுசாக ஒரு கதைக்களம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. சாரி, கார்த்திக் ராஜா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு எல்லாமே அழகாக வந்திருக்கு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. ஒரு கமாண்டோக்கு லவ் இருந்தால் எப்படி இருக்கும், அதான் சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஒன் ஆஃப் தி கமாண்டோவாக பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருமே படத்தை தேட்டருக்கு போய் பார்த்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிஹர்சல் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் வந்து கமாண்டோவாக பண்ணியிருக்கோம். அண்டு சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. கார்த்திக் ராஜா சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். படத்தை எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. வசனங்களும் சரி, வசனம் வந்து ஒரு கவிதை மாதிரியே வருது எல்லாமே. நார்மலாக ஒரு கமாண்டர் படம் இல்லாமல் கமாண்டரின் லவ் ஸ்டோரி, ஒரு லவ் கலந்த ஒரு படம். எல்லாம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இதோட உழைப்பு இல்லை, இது வந்து எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப உழைச்சிருக்காங்க. பெரிய ஜவாது மலை, காஷ்மீர் அங்கங்கே போயிட்டு ரொம்ப உழைச்சிருக்காங்க. பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாம் தேட்டரில் பாருங்கள். வீரா அன்பரசு அவர் முதல் படம் இது. ரொம்ப அழகாக அவருடைய மனசில் இருந்ததை ஒரு ஸ்கிப் பண்ணி நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய சன்னும் இதில் செகண்ட் பார்ட்டில் அவர் சன் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆகாஷ் அவருக்கும் அந்த பாராட்டுகள். அது நடுவில் இதில் நடித்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை எல்லாம் தேட்டரில் வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு சார் படம். எல்லாமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான கதை, இதுக்கு யாரும் சொல்லாத ஒரு கதை. நல்லா இருக்குது. இது எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். படத்தில் அதாவது அந்த கமாண்டோஸ்க்குலாம் ஒரு இது சொல்ல வந்திருக்காங்க, நன்றி சொல்லலான்னு சொல்லலாம். அதே போல் அவங்க எல்லாருமே சேரணும். அந்த மாதிரி பாதுகாப்பில் எல்லாருமே அந்த போய் சேரணும், அந்த இராணுவத்தில் போயிட்டு. அதை தான் சொல்லியிருக்காங்க. லேடிஸ்க்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க. நல்லா புரியுது. உண்மையான லவ் தெரிய வைக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும்னு புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி லவ் எந்த படத்துலையும் கிடையாது. உண்மையாகவே நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு, ஆக்டிங்கு, ரைட்டிங் எல்லாமே டோட்டலி பிக்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் அதுதான். படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. படம் ரொம்ப சூப்பரு. இந்த படத்தில் நான் ஒரு கமாண்டோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 20 நாள் ஜவாது மலை எல்லாம் ஷூட்டிங் போயிருக்கோம். படம் இன்றைக்கி பார்க்குற போது என்னென்னா ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. என்னென்னா இந்த தேட்டரு இந்த அளவுக்கு ஃபுல்லாகுமா அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப சிறப்பாக எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த படத்தை. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் நான் கமாண்டோவாக நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இயக்குனர் வீர அன்பரசு சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.